ஹாய், இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டரில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அதாவது பேப்பர் நைனில் அதாவது சாப்டர் 9.1 அனலைஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட் நார்மலாக என்னென்னா என்வாயரன்மெண்ட் பொறுத்து, இப்போ நார்மலாகவே நம்மளோட லைஃப் எப்படின்னா ஒரு என்வாயரன்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம லைஃப் கரெக்டாக அமையும். இப்போ நார்மலாக ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள அந்த பைக் ஓட்டுறவரோ இல்லை அப்படின்னா அந்த வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம கரெக்டாக போக முடியும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும் அப்படின்னா அதோட என்வாயரன்மெண்ட்ஸ், அதை சுற்றி உள்ள மற்ற என்வாயரன்மெண்ட்ஸ் எல்லாம், அந்த கண்டிஷன்ஸு, ஈவெண்ட்ஸு, அதோட தாக்கங்கள் ஏதோ ஒன்று அதனால் அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறான். அதான் என்ன பிஸ்னஸ் நல்லபடியாக பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட்ஸ் பொறுத்து தான் நம்ம பிஸ்னஸை சூப்பராக கொண்டு போக முடியும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்காக அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்கான். பிஸ்னஸ் என்வாயரன்மெண்ட்ஸ் அப்படின்னா வணிகத்தை, அந்த சுற்றுச்சூழல், அந்த என்வாயர்மெண்ட், வணிகத்தை சுற்றி என்னென்ன இருக்குது, பிஸ்னஸை பொறுத்து சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லியிருக்கான். ரெஃபர்ஸ் டு சம் டோட்டல் ஆஃப் அதோட கண்டிஷன்ஸு. என்வாயர்மெண்ட்னா என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ்னால் நிலைமை, ஈவெண்ட் அப்படின்னா அதோட நிகழ்வு, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா தாக்கம். இந்த அரவுண்ட் த ஆர்கனைசேஷன்ஸ் அதோட சுற்றி உள்ள இந்த கண்டிஷன்ஸு, ஈவெண்ட்ஸு, இன்ஃப்ளூயன்ஸு எல்லாத்தையும் பார்க்கணும். தட் அஃபெக்ட், அதுதான் அஃபெக்ட் பண்ணும். எனவே தி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸோட என்வாயர்மெண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் குருஷியல் இம்பார்ட்டன்ஸ், மிக முக்கியமானது அப்படின்றான். த வெரி சர்வைவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் என்வாயர்மெண்ட். ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கான், என்வாயர்மெண்ட்டை பொறுத்து தான். அதாவது உயிர் வாழணும் அப்படின்னா என்வாயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு அப்படின்றான். However, the environment is also source of the threats. Sometimes environmentனால நமக்கு threats நடக்கலாம் அப்படின்றான். அது என்ன அப்படின்னா hostile shift in the மார்க்கெட்டோட டிமாண்ட்ஸ் ஒரு புதுவிதமான டிமாண்ட்ஸ், சந்தையில் தேவைகளை வேற ஏதாவது மாற்றங்கள், அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நியூ ரெகுலேட்டரிஸ், புதுசாக ஏதாவது சட்டங்கள் மாறின ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இன்னோவேஷன் இன் டெக்னாலஜியில் புதுசாக ஏதோ இன்னோவேஷன்ஸ் மாறி இருந்தால், த என்ட்ரி ஆஃப் நியூ காம்படிட்டர்ஸ், நமக்கு போட்டியாக வேறு ஏதாவது காம்படிட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு என்வாயர்மெண்டல் பொறுத்து நம்ம கம்பெனியே அஃபெக்ட் ஆகலாம், அதாவது த்ரெட்டாக கூட மாறலாம் அப்படின்றான். த என்வாயர்மெண்டல் கேன் பி போத் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம், அஸ் வெல் அஸ் த்ரெட்டாகவும் இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன்ஸுக்கு என்வாயர்மெண்ட்டுங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவும் இருக்கலாம், த்ரெட்டாகவும் இருக்கலாம் அப்படின்றான். என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் கேன் பி போத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஸ் வெல் அஸ் த்ரெட்டாகவும் இந்த ஆர்கனைசேஷன்ஸ். இட்ஸ் வெர்ச்சுவல் த மேனேஜர்ஸ் அனலைஸ் த என்வாயர்மெண்ட் கேர்ஃபுல்லி. அதாவது ஒரு மேனேஜர் என்வாயர்மெண்ட் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். இன் ஆர்டர் டு ஆன்டிசிபேட் தட் பாசிபிள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த என்வாயர்மெண்ட்டில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு மேனேஜர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ அதை ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ங்கிறது எக்ஸ்டர்னல், இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் சரௌண்டிங் த பிஸ்னஸை பொறுத்து. இன்டர்னல் அதாவது அந்த பிஸ்னஸில் இன்டர்னல் ஃபேக்டரும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறது தான் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட். சர்வேல் ஆஃப் க்ரோத், பிஸ்னஸ் சர்வேலாக க்ரோத் ஆகணும், சர்வேல் அதை கண்டினியூவாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, என்வாயர்மெண்ட் முக்கியம். த ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இது ஐடென்டிஃபை த்ரெட்ஸுக்கும் இருக்கா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அந்த என்வாயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும். கைட்ஸ் த மேனேஜ்மெண்ட்டுக்கு டிசிஷன் மேக்கிங்காகவும் இது உதவுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கான். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஆனால் நான் எப்படின்னா எக்ஸாம்ஸுக்கு எப்படி எழுதுவேன் அப்படின்னா புக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுவேன். ஸோ அவங்க இப்படி எழுதினாலும் மார்க் போடுவாங்களான்னு தெரில, பட் ஆனால் ஷார்ட்டாக எழுதினாலும் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஐ டோன்ட் நோ. ஸோ லேயர் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ஸ், த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அனலைசிங் சேஞ்சிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்ட்ஸ்
ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் சீரியஸ் ஆஃப் லேயர்ஸ் as follows. அதாவது ஃப்ரேம் ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்காங்களாம். இந்த அனலைஸுங்கிறது சேஞ்சிங் ஆகும், அதாவது காம்ப்ளெக்ஸ் சிக்கலான என்வாயர்மெண்ட்டுக்கும் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் சீரியஸ் ஆஃப், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, வரிசையான லேயர்ஸ் ஆஃப் as follows அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு வடிவமைப்பு, ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்கான். அதாவது ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு என்வாயர்மெண்ட்ஸ், அதாவது சிக்கலான ஒரு என்வாயர்மெண்ட்ஸுக்காக அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கான் அப்படின்றான். அது எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் as follows, அந்த ஒவ்வொரு அடுக்குகளாக கொடுத்துருக்கான் அப்படின்றான். லேயர்ஸ்னால் அடுக்குகள், சீரியஸ் அப்படின்னா வரிசையா. ஓகே, இது என்னென்ன வரிசைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம, ரெண்டாவது என்ன அப்படின்னா காம்படிட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ், மூணாவது லேயர் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டார்ஸ், நாலாவது வந்து என்ன மேக்ரோ என்வாயர்மெண்ட்ஸ் அப்படின்றான். ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் வந்து ஒரு மோட்டார் கம்பெனி வச்சுருக்கேன், அதாவது ஹீரோ கம்பெனி என்னோட கம்பெனிஸ். காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ டிவிஎஸ் இருக்கலாம், பஜாஜ் இருக்கலாம், எமஹா இருக்கலாம், ஹோண்டாய்ஸ் இருக்கலாம், நம்மளோட காம்படிட்டர்ஸ். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா நாங்கள்லாம் என்ன அப்படின்னா சேம் இண்டஸ்ட்ரி, எல்லாமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா பைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்லாம் செக்டார்ஸ். மேக்ரோ என்வாயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபெஸ்டல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா மேக்ரோவில் என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக அது அஃபெக்ட் ஆகிற எல்லா காரணிகளையும் பார்க்குறது. ஒன்று ஆர்கனைசேஷனுக்குள்ளே உள்ள அனலைஸ் பண்ணுறது வந்து, ரெண்டாவது வந்து காம்படிட்டர்ஸ் அண்டு நம்மளோட மார்க்கெட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறது. அதாவது ஒரே மாதிரியான ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரே அந்த இண்டஸ்ட்ரீஸ் மொத்த குழுவையும், இவங்களெல்லாம் டூ வீலர் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் அப்படின்றோம்ல இண்டஸ்ட்ரி, அதை வச்சு அனலைஸ் பண்ணுறது. அது பாதிக்கப்படுறது, அதாவது என்வாயர்மெண்ட்னால இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் பாதிக்கப்படுறது அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும், அதாவது சேம் இண்டஸ்ட்ரியாக இருக்கிற அந்த கம்பெனிஸ் மட்டும், அந்த மாதிரி. அதே மாதிரி மேக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன என்வாயர்மெண்ட்னால எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா மேக்ரோ அப்படின்னா ஃபெஸ்டல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஃபெஸ்டல் என்ன பீஃபர் வந்து பொலிட்டிக்கல்ஸ், எக்கனாமிக்கல், சோசியல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், என்வாயர்மெண்ட்ஸ் அண்ட் லீகல்ஸ் அப்படின்வாங்க. அதாவது பொலிட்டிக்கல்னால எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா, பைக் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு இவி பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் பெட்ரோல் பைக் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், ஸோ நான் அதனால் அஃபெக்ட் ஆவேன். எக்கனாமிக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பைக் யாரும் வாங்க மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி. சோசியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லாருமே என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கு, நான் வந்து ஒரு நார்மல் பைக் உற்பத்தி பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பைக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாதான் நம்ம கம்பெனி சர்வைவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான். டெக்னாலஜிஸ், சப்போஸ் வந்து நம்ம நார்மல் பெட்ரோல் பைக் தயாரிக்கிறேன், டெக்னாலஜி பொறுத்தவரை இப்போ எல்லாருமே இவி பைக் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. ஸோ என்வாயர்மெண்டல் ஃபெஸ்டல் டெக்னாலஜிக்கு முன்னோடனே என்வாயர்மெண்டல் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் லீகல் அப்படின்னா ஒரு சேஃப்டி ரூல்ஸ், ஏபிஎஸ் மானிட்டரி அப்படின்வாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மேக்ரோ என்வாயர்மெண்ட்னால பாதிக்கப்படுது அப்படின்றான். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக விரிவாக பார்ப்போம். ஆக்சுவலாக கீழே உள்ள இதை மட்டும் எழுதுனா கூட ஓகே தான். அந்த லேயர்ஸ் ஆஃப், அதாவது லேயர் பற்றி சொல்லியிருக்கான். அதாவது இந்த அனலைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்வாயர்மெண்டலை எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் சிக்கலான சுச்சுவேஷனில் அப்படிங்கிறத அந்த லேயர்ஸ் போட்டு கொடுத்துருக்கான். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா கம்பெனி இட் செல்ஃப், காம்படிட்டர்ஸ் அப்படின்னா அந்த ஒரே மாதிரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து, ஆனால் இண்டஸ்ட்ரினா ஆல் த பைக் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஒரே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஓகேன்னலாம். அதுக்கப்புறம் மேக்ரோ என்வாயர்மெண்ட்ஸ் அப்படின்னா பெஸ்டில் சொன்னேன்,
பொலிட்டிக்கல்ஸ்னால எப்படி பாதிக்குது, எக்கனாமிக் ஓட என்வாயர்மெண்ட்னால என்ன பாதிக்குது, சோசியல்னால என்ன பாதிக்குது, டெக்னாலஜிக்குனால என்ன பாதிக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இதுதான் வந்து அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து லேயர் கொடுத்துருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஆர்கனைசேஷன், செகண்ட் வந்து காம்படிட்டர்ஸ், மூணாவது வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ். ஓகே, இந்த மேக்ரோ என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் வெளிப்புற மற்றும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லேயர். இதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம அந்த லேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், அதாவது மேக்ரோ என்வாயர்மெண்ட்டுங்கிறது வந்து வெளிப்புற உள்ள லேயர்ஸ் தான் வெளியில் இருக்குது. ஸோ அதான் அவுட்டர் மோஸ்ட் அப்படின்றான். அண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லேயர் அப்படின்றான், அதான் உயர்மட்ட அடுக்கு. அந்த லேயருங்கிறது அடுக்குன்னுவாங்க. அதான் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ப்ராட் என்வாயர்மெண்ட்ஸ் ஃபேக்டர்ஸ். இது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அது என்ன சொல்கிறான் அப்படின்னா ப்ராட் என்வாயர்மெண்ட்னால ஃபேக்டர்னால இம்பேக்ட் டு கிரேட்டர் ஆர் லெஸர் எக்ஸ்டென்ட் டு ஆல்மோஸ்ட் ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றான். இட் கன்சிஸ்ட் ப்ராட் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர், அதாவது என்ன அப்படின்னா ஒரு பரந்த சுற்றுச்சூழல் காரணிகளை கொண்டுள்ளது. இது அனைத்து நிறுவனங்களுக்கும் கிரேட்டஸ்ட், அதாவது அனைத்து நிறுவனங்களிலும் அதிகமாக ஆல்மோஸ்ட் எக்ஸ்டென்ட் கிரேட்டர் ஆர் லெஸ்ஸர் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றான். ஹியர் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஒருவேளை நமக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எல்லா நிறுவனங்களும் ஃபெஸ்டிவல் பார்க்கும்போது எல்லா நிறுவனங்களும் அஃபெக்ட் ஆகுற மாதிரி, அது ஒருவேளை கிரேட்டராக இருக்கலாம், லெஸராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறான். இந்த ஃபெஸ்டிவல் ஃப்ரேம் ஒர்க் கேன் பி யூஸ் டு ஐடென்டிஃபை ஹவு ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்கல்ஸ், எக்கனாமிக்கல், சோசியல்ஸ், டெக்னாலஜிக்கல், என்வாயரமெண்டல்ஸ் அண்ட் லீகல் என்வாயர்மெண்ட்ஸ் மைட் யூஸ் இன் ஆன் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றான். இதோட ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்னால உள்ள எப்படி சொல்கிறது, எவ்வாறு அதாவது எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அடையாளம் காண இந்த ஃபெஸ்டிவல் அனலைஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றான். அதாவது ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்னால நம்ம என்வாயரமெண்ட்னால எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது இந்த ஃபெஸ்டிவல் அனலைஸ் மூலமாக நம்ம அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறான். ஐடென்டிஃபை ஹவு ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்னால ஃபெஸ்டிவல் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கம்பெனி எப்படி ஆர்கனைசேஷன் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். த ஃபெஸ்டிவல் அனலைஸ் ப்ரொவைட் த ப்ராட் டேட்டா, அதாவது பரந்த ஒரு டேட்டாவை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். த கீ சோர்ஸ் டு ஐடென்டிஃபை, அதாவது ஃப்ரம் தி விச் டு ஐடென்டிஃபை த கீ டிரைவர்ஸ் டு சேஞ்சஸ். அந்த ப்ராட் டேட்டா வந்து எதனால வந்து பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு அந்த கீ டிரைவர்ஸ், முக்கியமான அந்த இயக்க டிரைவர்ஸ் வந்து காமிக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதனால தான் என்வாயர்மெண்ட் பாதிக்கப்படுது, நம்ம கம்பெனி பாதிக்கப்படுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் கீ டிரைவர்ஸ், அந்த முக்கியமான டிரைவர்ஸ் இருக்குல்ல, இப்போ ஏபிசி அனலைஸில் ஒரு டிரைவர்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த கேன் பி யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த செனாரியோஸ் பாசிபிள் ஃபியூச்சர்ஸ், அதை வந்து நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான். த செனாரியோஸ் கன்சிடர் ஹவு த ஸ்ட்ராட்டஜி மைட் பி நீட் டு சேஞ்ச் டிபெண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் வே விச் த பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் மைட் சேஞ்ச். அதாவது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும், அந்த செனாரியோவை பொறுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை எப்படி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் வேயை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த உதவுது அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ். இந்த நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் த ப்ராட் ஜென்ரல் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்த லேயர் வந்து என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ். திஸ் இஸ் மேட் அப் இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டாருங்கிறது அடுத்த லேயர், செகண்ட் லேயர். அதாவது மேக்ரோ என்வாயர்மெண்ட்டுக்கு அடுத்த லேயர் வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ். இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா திஸ் மேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரொடியூசிங் சேம் ப்ராடக்ட். இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டாருங்கிறது சேம் ப்ராடக்ட் சேம் சர்வீஸ் இது பண்ணுறவங்க அப்படின்னு. அதாவது ஹியர் த போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக நம்ம என்ன பண்ணலாமா, அதாவது மிச்சல் ஃபோர்ட்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் 5 ஃபோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு அந்த கட்டமைப்பு கொடுத்துருக்காரு. அது மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலான்றான். particularly useful to understanding attractiveness of particular industries and sectors, potential threats from the outside presence of set of competitors அப்படின்றான்.
அதாவது என்ன அப்படின்னா அவுட் சைட்ல இருந்து நமக்கு எதிராக ஒரு காம்படிட்டர்ஸ்னால ஏற்படுற அந்த த்ரெட்ஸை நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிறத சொல்றான். இந்த எந்த 5 ஃபோர்ஸ் ஃப்ரேம்வொர்க் மூலமா, அதாவது அந்த 5 ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்றது மூலமா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றான். அடுத்து காம்படிட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் தட் ஆர் மோஸ்ட் இம்மிடியட் லேயர் ஆஃப் சரௌண்டிங் த ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது சுற்றியுள்ள, அதாவது ஆர்கனைசேஷனை சுற்றி அடுத்த லேயர்ஸ் என்ன பார்த்தோம், ஆர்கனைசேஷன் அடுத்து உள்ளது காம்படிட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ். ஸோ அதை தான் சொல்லியிருக்கான் இங்கே. த லேயர் ஆஃப் சரௌண்டிங் த ஆர்கனைசேஷன் வித்தின் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் செக்டார்ஸ் தட் வில் பி மெனி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் காம்படிட்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் பேஸ். அதாவது வித்தின் த மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆர் மோஸ்ட் செக்டார் தட் வில் பி மெனி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸும் டிஃப்ரெண்டான ஆர்கனைசேஷன், டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்குமா. அண்டு காம்படிட்டிங் த டிஃப்ரெண்ட் பேஸ், அதாவது அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்டிருப்பாங்க, வெவ்வேறு விதமாக நம்மள்கிட்ட வந்து போட்டி விடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் நம்மளோட க்ளோஸாக இருப்பாங்க, பர்டிகுலர் ஆர்கனைஸ் சம் க்ளோசர் டு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ், சம் ஆர் த ரிமோட்ஸ் அப்படின்றான். பேர் க்ளோஸாக இருப்பான், சில பேர் வந்து நம்மளுக்கு தொலை தூரமாக இருக்கும் அப்படின்றான். த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் குரூப் கேன் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை க்ளோஸ் ஆர் மோர் ரிமோட் ஆர் காம்படிட்டர்ஸ். இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் குரூப் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, யாரெல்லாம் க்ளோஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும், யாராவது நம்மளோட தொலை தூரமாக இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா. சிமிலர்லி இதே போல் இந்த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் நாட் ஆல் த சேம்ஸ். மார்க்கெட் பிளேஸ்ல சந்தையில வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னா. சில பேர், அதாவது ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து சில வந்து க்ளோஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து தூரமாக இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் மார்க்கெட் சந்தையில் வந்து கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து தட் ஆர் நாட் சேம், ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதை சொல்கிறான். The concept of the strategic groups can help to identify the close and remote competitors. யார் க்ளோஸு, யார் வந்து தொலைதூரமாக இருக்காங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி குரூப் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றான். கேன் ஹெல்ப். சிமிலர்லி அதே போல் இந்த மார்க்கெட் பிளேஸ் சந்தையில் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் நாட் ஆல் த சேம். அதாவது எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்றான். தே ஹாவ் ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவைப்படுது, ஒவ்வொருவருக்கும் புதுசாக எதாவது வேறு டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படலாம். த இம்பார்ட்டன்ஸ் விச் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த்ரோ த கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் அண்டு குரூசியல் சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறான். எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண த்ரோ மார்க்கெட் செக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக, ஒவ்வொரு அந்த பிரிவுகள் வைப்பது மூலமாக, குரூசியல் செக்டர்ஸ் எந்த ஃபேக்டரி இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு, எதை பண்ணால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்படின்றான். அதாவது இந்த ஹேவ் ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ், எல்லாருமே புதுசாக டிஃப்ரெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவைப்படுதாங்க. அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், யாருக்கு என்ன தேவைங்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் செக்யூர்மெண்ட் மூலமாகவும் கிரூசியல் சக்ஸஸ் ஃபேக்டர் மூலமாகவும் அப்படின்றான். இந்த கேரக்டர் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ஸ், பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறான். பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது அதோட சிறப்பியல் எக்ஸிக்யூட் மெனி கேரக்டர்ஸ் இருக்கான். அதில் வந்து சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் பற்றி அவன் சொல்கிறான். அதாவது என்வாயர்மெண்ட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் அப்படின்றான். என்வாயர்மெண்ட்டுங்கிறது என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு சிக்கலானது அப்படின்றான். ஏன் அப்படின்னா, எந்த என்வாயர்மெண்ட்னால நம்ம அஃபெக்ட் ஆகுறங்கிறது கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னா. இந்த பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் ஹேப்பன்ஸ் டு வெரி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு சிக்கலானது. இட்ஸ் கம்ப்ரைஸ் நம்பர் ஆஃப் ஃபேக்டர், நிறையா ஃபேக்டர்னால நம்ம பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அஃபெக்ட் ஆகலாம். இந்த ஈவெண்ட்னாலேயோ கண்டிஷன்னாலேயோ தாக்கங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ அரைசிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர்ஸ் கிரியேட் என்டையர்லி நியூ செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், புதிய தாக்கங்களாலேயோ ஏற்படலாம் அப்படின்றான். த அரைசிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் இன்ட்ராக்டிங் வித் ஓகே இட்ஸ் indeed difficult to instantly to say the what factor constitute given environment. என்வாயர்மெண்ட்டில் எது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்மளை எந்த ஃபேக்டர்னால நம்ம என்வாயர்மெண்ட்
இதாகுது அப்படிங்கிறது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டு அப்படின்றான். சொல்கிறது எதனால் அஃபெக்ட் ஆனது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து டிஃபிகல்ட்டு அப்படின்றான். இன்ஸ்டன்ட்லி அப்படின்னா உடனடியாக சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றான். தட் என்வாயர்மெண்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ் பினோமினன், அதாவது ஒரு சிக்கலான ஒரு நிகழ்வு. இட்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் செக்யூமெண்ட்ஸ் அண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் ரேதர் தென் கிராப்ஸ் அண்ட் இன் டோட்டலி. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு என்வாயர்மெண்ட்டை வந்து அந்த ஒரு சிக்கலானது அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அது முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத கிராப்ஸ் இன் டோட்டலி முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத விட்டுவிட்டு அந்த எப்படி கம்பார்ட்மெண்ட் படியாவோ ஒரு செக்யூமெண்ட்ஸ் படியாவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் அப்படின்றான். என்வாயர்மெண்டல் இஸ் டைனமிக்ஸ் அப்படின்றான். டைனமிக்ஸ் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே நம்மளோட ரெக்யூப்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் நம்மளோட சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்தந்த ஒரு ஏஜ் ஆன பிறகு அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்த சேஞ்சஸ் நேச்சர்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்ட்ஸ் கான்ஸ்டன்ட் சேஞ்சிங், அதாவது அந்த நேச்சரை வந்து சுற்றுச்சூழல் அந்த என்வாயர்மெண்டல் மாறுறதுங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றான். த டைனமிசம் இஸ் த என்வாயர்மெண்ட் லார்ஜ் டியூ டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டினியூலி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கேரக்டர்ஸ் அண்ட் சேஃப்ஸ். இதனால் இந்த என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதோட கேரக்டர்னாலையும் சேஃப்னாலையும் என்வாயர்மெண்டல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா லார்ஜ் டியூ டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் அந்த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் அது எதை இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கேரக்டர்ஸும் சேஃப்னாலையும் அப்படின்றான். என்வாயர்மெண்டல் இஸ் மல்டிஃபேஸ்டட் அப்படின்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒருத்தனுக்குனால ஒரு என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால ஒருத்தனுக்கு வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து அது த்ரெட்டாக இருக்கும் அப்படின்றான். த பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் த அப்சர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர்செப்ஷன் வந்து நம்மளோட பார்வையாளோட கருத்து. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் த சேஃப்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் திஸ் என்வாயர்மெண்டோட அதோட சேஃப்ஸோ அந்த எந்த வடிவம் அப்படி அதோட கேரக்டர்ஸ் வந்து தீர்மானிக்கிறதுங்கிறது வந்து அந்த பார்வையாளோட கருத்துங்கிறது முக்கியம். இந்த சேஞ்சஸ் இன் என்வாயர்மெண்ட்ஸ் மே பெர்சீவ்டு டிஃப்ரெண்ட்லி பை டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தரோட அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த என்வாயர்மெண்ட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக உணர்வாங்க அப்படின்றான். த சேஞ்சஸ் கேன் டெவலப் மேபி கன்சிஸ்ட் கேன் பி ஒருத்தவங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அது த்ரெட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். லாஸ்ட்டாக வந்து என்வாயர்மெண்ட் ஹேஸ் ஃபார் த ரீச்சிங் இன்ஃபேக்ட் த இம்பேக்ட் ஆஃப் த என்வாயர்மெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் ஹியூஜ். அதாவது என்வாயர்மெண்ட்னால ஒரு இம்பேக்ட் ஆகிறது எப்படின்னா ஹியூஜாக அதோட தாக்கம் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்றான். இட்ஸ் கிரிட்டிக்கலி அண்டர்பின் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அது க்ரோத்துக்காகவும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காகவும் ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட்டாக இருக்குன்றான். எனி சேஞ்சஸ் இன் என்வாயர்மெண்ட்ஸ் தட் அஃபெக்ட் த ஆர்கனைசேஷன்ஸ் மோர் வே தேன் ஒன். ஏதாவது என்வாயர்மெண்ட்டில் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸில் வெவ்வேறு வழியில் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதே சொல்கிறான். the survival and excellence of the organization is critically dependent on environment. ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் வந்து ரன் ஆகணும் அல்ல சர்வைவல் பண்ணணும், அது ரொம்ப நாள் நீடிக்கணும், அது இருக்கணும் அப்படின்னா அதை எதை பொறுத்து இருக்கான், அதோட என்வாயர்மெண்டல் பொறுத்து இருக்குது அப்படின்றான். இதை தான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா மெனி ஃபேக்டர், எந்த ஃபேக்டருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அது செக்யூமெண்ட்டாகவும் பிரிச்சாகும். டைனமிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். இது எதுனா கூட ஓகே தான். பட் மல்டிஃபேஸ்ட் அப்படின்னா அதாவது ஒன் ஃபேக்டர் இருக்காது, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் என்வாயர்மெண்ட் சேஞ்சஸ்னால, ஒருத்தவங்களுக்கு அது த்ரெட்டாக இருக்கலாம். ஃபேர் ரீச்சிங் இன்ஃபேக்ட்னா ஸ்மால் சேஞ்சஸ் ஹேர் வைட் எஃபெக்ட் அப்படிங்கிறதே சொல்கிறோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸ்டார்ட்டாக பார்த்துருவோம். அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ஸ் எதனால் ஏற்படுது, பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கான். என்வாயர்மெண்ட் அப்படின்னா எல்லா கண்டிஷன்ஸு, ஈவெண்ட், இன்ஃப்ளூயன்ஸு அரௌண்ட் ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்து இருக்குது. அது சர்வேல் ஆகணும் அப்படின்னா பிஸ்னஸ் சர்வேல் ஆகணும் செகண்ட் பாயிண்டில் அது என்வாயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குன்றான். மூணாவது என்ன பண்ணுறான்னா அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, த்ரெட்ஸும் இருக்குன்றான். நாலாவது என்னென்னா மேனேஜர் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் நம்மளால் முன்கூட்டியே நம்மளால் தடுக்க எந்த ஒரு எஃபெக்டும் ஏற்படாமல் இருக்கும்,
ஹெல்ப் பண்ணும் அப்படின்றான். அதில் லேயர் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். லேயர்ஸ்னா ஆர்கனைசேஷன்ஸ், காம்படிட்டர்ஸ், மார்க்கெட் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ், நம்ம மேக்ரோ என்வாயர்மெண்ட் அப்படின்றான். மேக்ரோனா ஃபெஸ்டல் அனலைஸ் மூலமாக கண்டுபிடலாம். இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ் அப்படின்னா 5 ஃபேக்டர்ஸ் அந்த இது மூலமாக பண்ணலாம் அப்படின்றான். காம்படிட்டர்ஸ் இந்த லேயர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன்ஸில் வந்து என்ன அப்படின்னா இட் செல்ஃபு. காம்படிட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்னா நம்ம இப்போ ஒரு பைக் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட டிவிஎஸ் இவங்களெல்லாம் நம்மளோட காம்படிட்டர்ஸ். இண்டஸ்ட்ரி அப்படின்னா எல்லாரும் பைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மேக்ரோ என்வாயர்மெண்ட்ஸ் அப்படின்னா பெஸ்டல் என்வாயர்மெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னா வெவ்வேறு எல்லா கம்பெனியும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான். இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் பாதிக்கப்படும். ஒரு என்வாயர்மெண்ட் சேஞ்சினால ஆர்கனைஸ் மட்டும் பாதிக்கப்படுறது, அதோட ரிலேட்டட் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே பாதிக்கப்படுறது. இண்டஸ்ட்ரி அப்படின்னா அந்த எல்லா அந்த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும். மேக்ரோன்னா எல்லாமே பாதிக்கப்படும். ஓகே, அதை பற்றி தான் மேக்ரோ என்வாயர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபெஸ்டல் என்வாயர்மெண்ட்ஸ் அதை அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் கீ டிரைவரை அனலைஸ் பண்ண முடியும், கீ டிரைவரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கீ டிரைவர் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிச்சி நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் பாதிக்கப்படுமா என்னங்கிறத, நம்ம இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறதான். அதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் செக்டார்ஸ்னை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவான் அப்படின்னா போர்ட்டரோட 5 ஃபோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக. இதை பற்றி 5 ஃபோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்கலாம். அந்த 5 ஃபோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக நம்ம இண்டஸ்ட்ரி செக்டாரை அனலைஸ் பண்ணி நம்மளால் த்ரெட்ஸ் நம்ம கம்பெனிக்கு த்ரெட்ஸ் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன, காம்படிட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது. அதாவது ஆர்கனைசருக்கு அடுத்த ஒரு பாதிப்பு அப்படின்னா காம்படிட்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் அடுத்து இருக்குது அப்படின்றான். இது வந்து ஒருத்தன் நம்மளோட க்ளோஸாக இருப்பான், ஒருத்தன் நம்மளோட தூரமாக இருப்பான் அப்படிங்கிறது. இதை அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி குரூப் மூலமாக அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அதாவது ஒருத்தவங்க என்னென்ன ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் வந்து என்வாயர்மெண்ட் ஒரு சிக்கலானது அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா என்வாயர்மெண்ட்டில் வந்து எந்த ஃபேக்டர்னால அஃபெக்ட் ஆகிறங்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸியானது கிடையாது, கஷ்டமாக இருக்கும். உடனடியாக நம்ம இன்ஸ்டன்ட்லி சொல்ல முடியாது அப்படின்றான். அதுக்கடுத்து என்வாயர்மெண்டல் இஷ்யூ ஒரு டைனமிக் அப்படின்றான், எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். என்வாயர்மெண்டல் இஸ் மல்டிஃபேஸ்ட் அப்படின்றான். ஒருத்தனுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி, என்வாயர்மெண்ட் சேஞ்சினால ஒருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். இப்போது நம்ம வந்து பெட்ரோல் பைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஒருத்தன் இவி பைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறான். இவி பைக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், நமக்கு வந்து பெட்ரோல் மேனுஃபேக்சர் பண்ணுறது அது த்ரெட்டாக இருக்கலாம். எல்லாருமே அதாவது மானியம் கொடுத்தா, கவர்மெண்ட் மானியம் கொடுத்தா அதே மாதிரி தான். என்வாயர்மெண்ட் ஹேஸ் ஃபார் ரீச்சிங் த இம்பேக்ட். என்வாயர்மெண்ட் வந்து ஒரு ஹியூஜ் சர்வேல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து இது ஒரு கம்பெனி ரன் ஆகணும் அப்படின்னா என்வாயர்மெண்ட்டுங்கிறது முக்கியம் அப்படிங்கிறான். இதுதான் வந்து அனலைஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் பார்ப்போம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். இதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இதே மாதிரி அதாவது பேசிக்ஸ் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா வரி சொல்லணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் பார்க்கலாம் இனிமேல் அடுத்தடுத்து. தேங்க்யூ.